ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான டே அப்படின்னா வந்துட்டு ஓணம் செலிப்ரேஷன் ஃபார் ஆல் மலபாரிஸ். ஓகே, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் என்னோடய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்றுங்க, நம்மளை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக கைட் பண்ணி வேறு லெவலில் இப்போது வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு வேறு லெவல் பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி உருவாக்குன டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா மிலாடி நபிங்க. நம்ம முஸ்லீம் நண்பர்கள் நண்பிகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மிலாடி நபி வாழ்த்துக்கள்ங்க. என்னடா இவளுக்கும் ஓணத்துக்கு சம்மந்தமே இல்லையே, எதுக்கும் ஓணத்தை பற்றி வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓணம் செலிப்ரேஷன் வந்துட்டு முக்கியமான ஒன்று ரெண்டு இருக்குங்க. ஒன்று பூக்கோலம், இன்னொன்று வந்துட்டு ஃபுட்டுங்க. ஓகேங்களா, அந்த சாப்பாடு தாங்க. அந்த சாப்பாட்டில் வந்துட்டு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு சாப்பாடு கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இலை ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த இலையை பார்த்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஊரில் இருக்கிறப்ப பார்த்ததுங்க. ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் இங்கே யுஏஇயில் இந்த மாதிரி இலை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள், அது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்களா எவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாமா? மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த பாக்ஸு எல்லாம் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, மொத்தம் எவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். 25 ஐட்டம், சாப்பாடோடு சேர்த்து மொத்தம் 26 ஐட்டம். என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இலையை வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கணும் இல்லைங்க, அதுதானே நம்மளோட தமிழோட பாரம்பரியம் இல்லை, அதனால் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ஓகேங்களா, தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் ஸ்வீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, இது தாங்க ரைஸ். பார்த்தீங்களா, மட்டர் ரைஸ், அது மலையாளி ஸ்பெஷல். நம்ம ஊரில் மட்டர் ரைஸு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அது தாங்க, சேம் தாங்க, அதுதான். ஓகேங்களா, இப்போ நம்ம ரைஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா, சூடே அறிவிச்சிங்க ரைஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் சாம்பார் தெரியுதுங்களா, சாம்பார் கொடுத்துருக்குறாங்க, அது நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சாம்பார் கூட என்னங்க, சொரக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய், முருங்கைக்காய், எல்லா காயும் போட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, எப்படி இருக்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ஸ்பெஷலுங்க, அந்த மோர் இல்லாமல் வந்துட்டு அவங்க இல்லவே இல்லை அந்த மாதிரி சொல்லலாம். மோரும் ஃபிஷ் இல்லைன்னா இல்லை, ஏன்னா இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அதை ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் மோர் இங்கே பாருங்கள், மோர் கறி தான் சொல்லுவாங்க. இதில் சொரக்காய் போட்டு வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, அது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியலுங்க. இங்கே பாருங்கள், வாழைக்காய் கூட்டு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதுதான் இது. ஓகேங்களா, அதுலேயுமே வந்துட்டு அவங்க முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சேம் அந்த மோர்கறி தாங்க. மோர்கறியில் வந்துட்டு சாரிங்க, இதில் வந்துட்டு மாம்பழம் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இது பேர் மாம்பழ புளிச்சீரை சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு, இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு அதுதாங்க சேம் இந்த மோர்கறிலே வந்து அவங்க வந்து ஒரு 2-3 ஐட்டம் வைப்பாங்கங்க. ஆனால் இது வந்துட்டு என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். வாழைக்காய் போட்டு மோர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னங்க, இது என்னன்னே எனக்கு தெரியலங்க. எல்லாத்துலேயும் சொரக்காய், அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து தட்டைப்பேரை சொல்லுவோம் இல்லைங்க, அது போட்டு இந்த குழம்பு மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அது என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே பாருங்கள், தெரியுதா, பயிறு சொரக்காய் அது போட்டு அவங்க ஏதோ ஒரு கூட்டு மாதிரி வச்சுருக்காங்கங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க, அந்த மோர்கறியில் வந்துட்டு அந்த சொரக்காவோ வெள்ளரிக்காவோ போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இது ஐ திங்க் அந்த புளி, என்னங்க இது, இஞ்சி புளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஊறுகாய் தான் இது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள் என்ன கலரில் இருக்குது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ரசங்க. ரசம் நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரசம் சாப்பிட்டுட்டு அப்போ தான் வந்துட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் இது வந்துட்டு சொரக்காய், அதுக்கப்புறம் என்னங்க பச்சைப்பயிறு 2 போட்டு மிக்ஸ் பண்ணி கூட்டு வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாமே இதுதாங்க, கேபேஜ், முட்டைக்கோஸுங்க. பார்த்தீங்களா, முட்டைக்கோஸ் எல்லாமே இந்த அளவு தாங்க தருவாங்க, அவங்க ரொம்பலாம் தரமாட்டாங்க. ஓகேங்களா. முட்டைக்கோஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுவுமே புதுசாக தாங்க இருக்குது. இருங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம் என்னென்னு. சேம் அதே தாங்க, அந்த சொரக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தட்டம்பயிறு ப்ளஸ் வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி ஏதோ வச்சுருக்குறாங்க. இதுக்கு பேர் எனக்கு சத்தியமாக தெரிலங்க, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மோருங்க. இங்கே பாருங்கள், மோர் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பாயசங்க. அந்த பாயசம் பேர் எனக்கு தெரியல. இது ஒரு ஸ்வீட்டு, ஆனால் 3 வித பாயசம் வைப்பாங்க. இது ஒரு பாயசங்க, சவ்வரிசி போட்ட பாயசம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா இதுவுமே வந்துட்டு மோர் குழம்புங்க. இங்கே பாருங்கள், அவங்க அந்த மோர் குழம்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க போட்டு வச்சுருக்காங்க. என்னை ஏமாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. சே, எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது. முக்கியமான ஒன்று, நம்ம பிக் பாஸில் கூட இதனால சண்டை வந்தது நான் இருக்கா, சம்மந்தி சொல்லிட்டு. பிக் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம், பார்த்தா எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். சம்மந்தி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்கள்ல, அதே தாங்க நம்ம ஊரில் துவையல் சொல்லுவாங்களா. ஸோ அதுதான். இது சூப்பராக இருக்குங்க. மாங்காய் அதெல்லாம் போட்டு, மாங்காய் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அச்சாருங்க, அவங்க ஸ்பெஷல். நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா ஊறுகாய், அந்த ஊறுகாங்க, நாரிங்க ஊறுகாய். ஓகேங்களா. அப்புறம் முக்கியமான ஒன்று இங்கே பாருங்கள், பழம். ஓணத்தோட ஸ்பெஷல் ஒரு பழம் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவியலுங்க. அவியல் தானே மலையாளிஸ் எல்லாரோட ஸ்பெஷல். இங்கே பாருங்கள் அவியல் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. அவியல் எனக்கும் பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு வைப்பாங்கங்க. ஸோ அவியல். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அங்கே பாருங்கங்க, மிளகா வத்தல் அது வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாவக்காய் தெரியுதா, இதுவும் தருவாங்கங்க. இந்த ஓணம் அப்போ தான் இந்த மாதிரிலாம் தருவாங்க, மற்ற எல்லா நாளுமே தரமாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இது நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க, சிப்ஸு. இங்கே பார்த்தீங்களா, சக்கரை வெரைட்டின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுதான் அது. ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, வாழைப்பழம் இருக்குல்லங்க, அதை இது பண்ணி அதில் வந்து சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது காஞ்சதுக்கப்புறமா நெய்யுங்க. அங்கே பார்த்தீங்களா, நெய் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெய்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று இங்கே பாருங்கள், அப்பளம் தெரியுதா, அப்பளம் ஏங்க, அதே நம்ம வெளில எடுத்துக்கலாம். அப்பளம் பாருங்கங்க, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து வச்சு எப்படி பாயசம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம், நீங்களே சொல்லுங்கள். அப்பளம். அப்புறம் என்னோடய ஃபேவரெட்டுங்க, பாலாவாட பிரதமன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு, செம்ம இனிப்பாக இருக்குது. ஓகேங்க. இது எல்லாம் தான் இன்றைக்கி ஓணத்தோட ஸ்பெஷல். டோட்டல் வந்துட்டு 26 ஐட்டம்ங்க. ஆனால் இதை சாப்பிட்டுட்டா நல்ல தூக்கம் வரும். ஓகே, நீங்கள் எல்லாம் வந்துட்டு ஓணத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க, வீட்டில் என்னெல்லாம் குக் பண்ணுங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், நான் காமிச்சு தரேன் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, என்னோடய இலை தெரியுதா, இங்கே பாருங்கள், ரைஸு, வத்தல், பழம் எல்லாத்தையும் சேர்த்துங்க பாருங்கள், எல்லாமே வச்சுருக்குறேன். உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா எப்படி, இவ்வளோ தாங்க ஓணத்தோட ஸ்பெஷல். அப்புறம் நீங்கள்லாம் ஓணத்துக்கு வந்துட்டு எங்கெல்லாம் போனீங்க, கோவிலுக்கு முக்கியமாக வந்து ஹிந்துஸ் எல்லோரும் வந்து கோவிலுக்கு போவீங்க. ஸோ கோவிலுக்கு போனீங்களா, அம்பலம், மலையாளத்தில் அம்பலமா, ஓகேங்க, அங்கே கோவிலுக்கு போனீங்களா, எப்படி இருந்தது, உங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருந்தது. சாரிங்க, ஓணம் சாரீ என்னால் வேர் பண்ண முடியல. ஸோ அதுதான் இந்த வந்து சுடி. அப்புறம் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஓணத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்கிறேன். சாம்பார் கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பொரியல் வந்து இப்படி தாங்க எனக்கு மலையாளிஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. பொரியல் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் அந்த 25 வகையான கூட்டு இருக்குல்ல, அந்த கூட்டு எல்லாம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த பப்படம் இருக்குல்ல, பப்படம் அது கூட போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுங்க. உண்மையாக சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. ஆக்சுவலி இது மணிக்கு ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒர்த்து தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான். 35 கிராம்ஸுங்க, சூப்பர் இல்லை. இது மாதிரி இங்கே துபாயில் உள்ள எல்லோரும் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வந்துட்டு ஓணம் சக்தியாக வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகேங்க, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் 6 o'clock நம்மளோட ஃபுல் வீடியோ வருது, மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ தான், ஓகேங்களா? பாய் பாய்ங்க, டேக் கேர்.